அன்பு உறவுகள் அனைவருக்குமே எனது இந்நேர வணக்கங்க. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்? நாங்கள் எங்களோட வீட்டு தான் நிற்கிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் பருத்தித்துறையில் தான் நின்று நாங்கள் அதால் தான் தொடர்ந்து காணொலி எங்களை போட முடியாமல் போனது. இப்போ நாங்கள் தொடர்ந்து வந்து இன்றையிலேருந்து நாங்கள் திருப்பி காணொலி எல்லாம் போட போகிறோம். இன்றைக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து கார்த்திகை விளக்கேடு. இன்றைக்கு வந்து கார்த்திகை விளக்கேடு எங்களோட வீட்டை வந்து வளமையாகவே கொழுக்கட்டை முதம் எல்லாம் அவிச்சு நாங்கள் சாமிக்கு படைச்சு தீபங்கள் எல்லாம் ஏற்றி தான் நாங்கள் வளமையாக வீட்டில் செய்யிருந்தாங்க. அதை தான் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அதுக்கு முதல்ல எங்களோட சேனலில் யாராவது முதல் தடவையாக பார்த்தா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வீடியோக்குள்ளே போவோம். என்ன இப்போ வந்து நாங்கள் மோதம் உங்கள்கிட்ட எல்லாம் மாவிக்கணும். அதுக்காண்டி வந்து அம்மா அங்கே எல்லாம் மாவெல்லாம் குழைச்சி கொண்டு இருக்கிறா. நாங்கள் அதை போய் பார்ப்போம். மோதம் அவிக்க போகிறேன். அதுக்காண்டி இப்போ மோதம் பிடிக்க போகிறேன். அதுக்கு முதல் மோதம் அவிக்கிறதுக்கு தேவையான என்னென்ன தேவைன்னு சொல்லி அதை பார்ப்போம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து உள்ளுடன் அதுக்கு வந்து பயறு சக்கரை தேங்காய் பூ எல்லாம் போட்டு நாங்கள் செய்து வச்சுக்கிறோம். அதுக்கு முக்கியமாக மோதம் பிடிக்க அரிசிமா தேவை. அரிசிமா இப்படி தான் மோதம் பிடிக்கிறது. அப்போ இப்படி பிடிச்சிட்டு இதுக்குள்ள அப்படியே இந்த உள்ளுடனை வச்சுட்டு அப்படியே இப்படி இப்படி சுத்தணும். இந்த இப்படி சுற்றி கொண்டுட்டு அப்படியே மூடு போடுறேன். அதை அப்படி சுற்றிட்டு இப்படி மடிச்சு விட்டா சரி மோதம். சரி. ஓ ஏற்கனவே 2 செய்தாச்சு. மோதம் பிடிக்கிறது ஈஸி. ஆனால் எல்லாருக்குமே கூடுதலாக மோதம் பிடிக்க தெரியாது. எனக்கே பிடிக்க தெரியாது. நான் வளைகிறேன் சொல்லுங்க மோதம் பிடிக்க கோயில்ல பிள்ளையார் கோயில தான் நான் மோதம் பிடிக்கவே வளைகிறேன். இப்படி பிடிச்சிட்டு போத இதுக்குள்ள அளவா வைக்கணும். கூட வைக்கக்கூடாது, அளவா வைக்கணும். சுத்தினா சரி மோதகம். மோதகம் வந்து என்னத்துல அவிக்கிறது? தண்ணியில? நாங்க தண்ணியிலே அவிக்கல, நாங்கள் ஆவியில தான் அவிக்கிறது, நீட்டு பட்டியில. சரி அவிக்கையும் பார்ப்போம். அல்லது வந்து இட்லி இந்த இட்லி சட்டி இருக்குதானே, அதுல வந்து ஒரு துணிய வச்சுட்டு அதுலயே வந்து அவிக்கலாம். தண்ணிக்க போட்டு எடுக்கலாம். சரி நீங்க இப்படி அவிக்க போறீங்கன்னு சொல்லி அதையும் பார்ப்போமே. அல்லது இடியப்ப தட்டு அதுலயே வச்சு அவிக்கலாம். ஓகே நீங்க இப்ப என்னத்துல அவிக்க போறீங்க? பொரிக்கலாம். எண்ணெயில பொரிச்சா பழுதுபடாது. அடுத்த நாள் நாங்க வச்சு சாப்பிடலாம். இது என்ன பழுதா போயிடும், உடனே சாப்பிடணும். என்ன செய்றீங்க? இதெல்லாம் சுத்தியெல்லாம் மடிக்கு வச்சிருக்கிறேன். எண்ணெய் விட்டு திரி போட்டு விலகு கொளுத்த. இது வந்து போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம், இது வந்து இந்த வருஷம் வாங்கினது. பாப்பா இந்த வருஷம் என்ன சுட்டியே? ஒவ்வொரு வருஷமே நாங்கள் ஒரு 5 சுட்டி, ஒரு 3 சுட்டி, அப்படி ஒவ்வொரு வருஷமே வாங்கி சேர்த்து இவ்வளவு சுட்டி வந்து இந்த சுட்டி வந்து 100 ரூபாய். 100 ரூபாய். இது நாங்க இன்னைக்கு பருத்தித்துறையில இருந்து வேற கொடிகாமத்துல வாங்கினாங்க. இது 6 ரூபாய். இது 6 ரூபாய். 6 ரூபாய் 8 ரூபாய் 10 ரூபான்னு சொல்லி எல்லாம் வித்தது. நான் 6 ரூபாய் சுட்டியில ஒரு 10 சுட்டி வாங்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு வருஷம் இப்படி 5, 6, 10 வாங்கி வச்சா நிறைய சுட்டி வேற. ஒவ்வொரு வருஷமும் கூட ஒரு வருஷம் 10 கொளுத்தினா அடுத்த வருஷம் 15 அப்படி சேர்த்து வச்சிருக்கேன். சேர்த்து வச்சிருக்கீங்க. ஓகே நீ இதுக்கு என்ன விடணும்? திரி வைக்கணும், எல்லாம் வச்சு கொளுத்தணும். ஓகே இந்த திரி வந்து பெருசா தானே இருக்கு, நீளமாண்டுல ஆக மொத்தமா இருக்குது. நான் என்ன செய்ய போறேன்டா இப்ப 2 அப்படி பட்டிட்டு ஒவ்வொரு சுட்டிக்கே மேய்க்க போறேன். ஓகே இவ்வளவு சுட்டிக்கு மேய்க்க 2 பட்டு திரி எனக்கு வேணும். அதால இப்ப நடுவால வட்டிட்டு நாங்க வைப்போம். ஓகே வட்டி போடுவீங்கோ. ஓகே எல்லாத்தையும் திரி வச்சு வடிவா வச்சிருக்கேன். நீ எண்ணெய் விடணும்.
ஓகே இப்போ எண்ணெய் விடுங்கோ. சட்டிக்கையும் ஓ தேங்காய் எண்ணெய் என்ன இல்லை தேங்காய் எண்ணெய் 800 850 போகும். தேங்காய் எண்ணெய் 850 850 நாளைக்கு விலையா இருக்குமே. என்னோட தேங்காயே விலை 850 தேங்காய் எண்ணெய். இப்போ எல்லா சட்டிக்கும் எண்ணெய் விடணும் என்ன? தேங்காய் எண்ணெய் இன்றைக்கு கார்த்திகை லிட்டர் எண்ணெய் வேணும். 1 லிட்டர் கூட தான். எத்தனை சட்டி வச்சிருக்கிறோம்? இப்போ நாங்கள் எல்லா சிட்டிக்கையும் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நாங்கள் வந்து இரவு தான் இதை வந்து நாங்கள் தீபம் ஏற்றுவோம். ஏன்னு சொன்னால் இரவில் ஏற்றினா தான் வடிவாக இருக்கும். அதோட வந்து இரவு தான் ஏற்றுவோம். அப்போ தான் நல்ல வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் தான் விடுவோம். எரியும். எண்ணெய் வைக்கிற விலைக்கு இவ்வளோ விட்டோம்னா கட்டுப்படி ஆகாது. சங்கம் லோஸ்ட் எல்லாம் போகுது. இதெல்லாம் பழைய சிட்டி. பழைய சிட்டி இது நாளைக்கு இது வந்து சட்டி சிட்டி. இது மண்சட்டி மாதிரியே இருக்கு. கறி சமைக்கிற மண்சட்டி மாதிரியே இருக்கு. ஓகே எல்லா சட்டியும் போட்டுட்டு பார்ப்போம். ஓகே இப்போ எல்லாத்துக்கும் வந்து எண்ணெய் விட்டு ரெடியாக இருக்குது. இனி விழாக்கு கொளுத்துக்கு தான் பார்க்கணும். என்ன பந்தம் சுத்தணும் என்ன? வெளியில கொளுத்த பந்தம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் அடியில வந்து பந்தம் சுற்றி எண்ணெயில வந்து ஊற வச்சிருக்கிறோம். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கேட்டுக்கு வெளியில வந்து வாழை குத்தி வச்சு அதுக்கு மேலே இந்த கொப்புரா தேங்காய் இருக்கு தானே அதையும் வச்சு எரிச்சிட்டு இந்த கொப்புரா எடுத்து சாப்பிட்டா வேறு டேஸ்ட்லேயே இருக்கு. இது வந்து நான் சாப்பிட்டா அந்த மாதிரி டேஸ்டாக தான் இருக்கு. ஓகே முந்தியெல்லாம் நாங்கள் இதில் எரிச்சிட்டு வேறு ஆக்கள் வந்து இதை எடுத்து கொண்டு போயிடுவோம். இப்போ எல்லாம் அப்படி இல்லை. முந்தி இப்போ விளக்கெல்லாம் எரிச்சிட்டு நாங்கள் வெளியில் கொண்டு போய் வைக்க போகிறேன். ஓகே தீபங்கள்
நூற்றோடு இந்த வீட்டுல இருந்து கேட்டு மட்டும் பந்தவங்களுக்கு இருக்கலாம். இது படல என்ன எங்களுக்கு நாங்கள் கேட்டுக்கு வழியில் வந்து வாழை குத்தி நட்டு அதுக்குள்ளே கொப்புரா தேங்காய் உடைச்சு அதுக்குள்ளே துணியெல்லாம் வச்சு அந்த எண்ணெயெல்லாம் விட்டு நாங்கள் வச்சுருந்தாங்க தானே அதை கொண்டு வந்து இந்த வாழை குத்தியில் வச்சுட்டு தான் கொளுத்துறோம் வெளியில். இந்த கொப்புரா இதெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அப்படி இந்த எண்ணெயில் பொரிஞ்சு கொப்பரை வந்து இந்த நெருப்பில் எரிய வாசம்ண்டா வாசம் மேலும் கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் விளக்கு வந்து ஏற்றியாச்சுண்ணே. விளக்கு வந்து எல்லாம் ஏற்றியாச்சு. அங்கே எல்லாமே எல்லாரும் கேட்டு வெள்ளையுமே எல்லாம் எரியுதுண்ணே. பாருங்க பாருங்க வெளிச்சமாக தெரியுது. தீபங்கள் எல்லாம் ஏற்றி எங்களோட வீடு முற்றம் மற்ற எங்களோட கேட்டுக்கு வெளியே எல்லா இடமே நாங்கள் வந்து விளக்கு எரிச்சிட்டோம். அதோடு நாங்கள் இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்கின்றோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை கொழுக்கட்டை முதல்ல அவிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் படைச்சாச்சு. நாங்கள் போய் அதை சாப்பிட்றதான் மேலே. ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். ஓகே, இன்னொரு வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம். பாய். ஓகே.